அதன் சாதனை தொடரும் மகிழ்வாக. சமத்துவம் என்பது இலக்காக, அதன் சாதனை தொடரும் மகிழ்வாக. இருப்பது எல்லாம் பொதுவாக. நாடு தந்தை பெரியாரின் வீடு, இது எங்கள் தமிழ்நாடு தந்தை பெரியாரின் வீடு. காவிக்கெங்கு வேலை இல்லை கருஞ்சட்டை காடு, காவிக்கெங்கு வேலை இல்லை கருஞ்சட்டை காடு. இது எங்கள் தமிழ்நாடு தந்தை பெரியாரின் வீடு, இது எங்கள் தமிழ்நாடு தந்தை பெரியாரின் வீடு. பெரியார் ஒருவர் இல்லை என்றால் பெண் கல்வி ஏது? உடன்பிறப்பே கழக உடன்பிறப்பே, உடன்பிறப்பே கழக உடன்பிறப்பே. அண்ணாவின் வழியில் அயராது உழைக்கும் பொன்னான கலைஞர் கண்ணாக மதிக்கும் உடன்பிறப்பே கழக உடன்பிறப்பே. உடல் நம்மை விட்டு பிரிந்து இன்றையோடு 20,2088வது நாள் என்று தன்மையர் பிரபாகரனை அழைக்கின்றேன். பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களுடைய நினைவு நாளை முன்னிட்டு திராவிட இயக்க தமிழர் பேரவையின் சார்பில் இதயத்தை இரவலாக தந்திடு அண்ணா என்கிற தலைப்பில் கருத்தரங்கம் தொடங்கி இருக்கிறது. இதயத்தை இரவலாக தந்திடு அண்ணா என்கிற அந்த வரி தலைவர் கலைஞர் அவர்களுடைய வரி, உன் இதயத்தை இரவலாக தந்திடு அண்ணா என்று உலகத்தில் வேறு எந்த ஒரு தலைவருக்கும் இப்படி ஒரு இரங்கல்பா எழுதியிருப்பார்கள் என்றால் அது கலைஞர் ஒருவர் தான் எழுதியிருப்பார். மிக நீண்ட வரிசை இதயத்தை இரவலாக தந்திடு அண்ணா என்பது படிக்க படிக்க கண்ணீர் வரும், உணர்ச்சி வரும். இப்பொழுது பாடகர் கடைசியாக பாடினாரே அண்ணாவை பற்றிய பாடல், அப்பொழுதெல்லாம் நமக்கெல்லாம் உணர்ச்சி எழுப்பி நம் கண்கள் குளமாகியது. அதுபோல தலைவர் கலைஞருடைய அந்த இதயத்தை இரவலாக தந்தது அண்ணா என்கிற அந்த கவிதையை படிக்கும் போது, அது கவிதை அல்ல, அது ஒரு வரலாற்று பொக்கிஷம், அது ஒரு வரலாற்று சரித்திரம். அந்த தலைப்பை அண்ணாவின் நினைவு நாளுக்கு சூட்டுவதை விட என்பதற்காக தான் இதயத்தை இரவலாக தந்திரு அண்ணா என்கிற தலைப்பை திராவிட இயக்க தமிழர் பேரவை சூட்டி இருக்கிறோம். பெரியார் நடத்திய ஒரு தனிமனித இராணுவம் அண்ணா அவர்கள். இந்தியாவின் தேசிய கட்சிகளை தமிழ்நாட்டில் ஊடறுத்த அவர் ஒரு தனி மனித இராணுவம். நாடாளுமன்றத்தில் கர்ஜித்த ஒரு சிங்கம். பார்க்கறதுக்கு குள்ளமாதான் இருப்பாரு, வேட்டி சரியா இருக்காது, சட்டை ஒரு பொத்தான் மேலே இறங்கி ஒரு பொத்தான் கீழே இறங்கி இருக்கும். இவரா இப்படி பேசக்கூடியவர், இவரா இந்த ஆளுமை என்று நினைத்த மாத்திரத்தில் நாடாளுமன்றத்தில் அவருடைய கர்ஜனையை பார்த்து நாடாளுமன்றமே அதிர்ந்து போகியது. அத்தகைய மாபெரும் ஆளுமை அறிஞர் அண்ணா. அண்ணாவை பற்றி இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். எனவே இந்த கருத்தரங்கிற்கு வெளியேற்றக்கூடிய திராவிட இயக்க தமிழர் பேரவையினுடைய துணை பொதுச் செயலாளர் தோழர் காசு நாகராசன் அவர்களையும், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நகர செயலாளர் அண்ணன் திரு நவநீத கிருஷ்ணன் அவர்களையும், திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை நகர செயலாளர்கள் அண்ணன் தர்மராஜ், மதிப்பிற்குரிய அக்கா பாத்திமா அவர்களையும், திராவிட முன்னேற்ற கழக பல்வேறு பொறுப்புகள், மாணவரணி, இளைஞரணி உள்ளிட்ட பல்வேறு பொறுப்புகளில் இருந்து வருகை தந்த தோழர்களையும், திராவிட இயக்க தமிழர் பேரவையினுடைய தோழர்களையும், திராவிட விடுதலை கழகத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய தோழர்களையும் வருக வருக என என்னுடைய வரவேற்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது முதல் நிகழ்வாக பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு மலரஞ்சலி செலுத்தும் நிகழ்வு. தமிழ்நாடு பெயர் சூட்டிய தமிழ் தாயின் தலைமகன் அறிஞர் அண்ணா வாழ்கவே. யாதை திருமண சட்டம் கொண்டு வந்த அறிஞர் வரலாற்று நாயகர் அறிஞர் அண்ணா வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, அறிஞர் அண்ணா வாழ்கவே. தமிழ்நாடு தந்த அறிஞர் அண்ணா வாழ்கவே. திமுக என்கின்ற மக்களை தந்திட்ட வாழ்க வாழ்க.
பெரியாரின் படைத்தளபதி அறிஞர் அண்ணா காஞ்சியின் தலைமகன் அறிஞர் அண்ணா வாழ்கவே வெல்க வெல்க வெல்கவே சமத்துவம் வெல்கவே நன்றி. இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்தவர்களுக்கு மரியாதையும் வணக்கத்தையும் செலுத்திக் கொண்டு அறிஞர் அண்ணாவை இந்த தமிழ்நாடு தொடர்ச்சியாக போற்றிக் கொண்டேதான் இருக்கும். ஏனென்று சொன்னால் அண்ணாவே சொல்லியிருக்கிறார், தமிழ்நாடு என்கின்ற பெயர் இருக்கும் வரை அறிஞர் அண்ணா தான் ஆட்சி செய்கிறார் என்று சொல்லியிருக்கிறார். அதே போலதான் இன்றைக்கும் தொடர்ச்சியாக தமிழ்நாடு என்கின்ற பெயரில் ஆளுநர்களை வைத்து சிற்று வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டை நீ தொட்டுவிட்டால் இங்க இருக்கின்ற பாசிச சக்திகளும் மதவாத சக்திகளும் வீழ்த்தப்படும் என்று அன்றைக்கே அறிஞர் அண்ணா சொல்லிவிட்டு போயிருக்கிறார். அதை மட்டுமல்ல, அண்ணாவை கூர்ந்து கவனித்து பார்த்தால் தெரியும், பெரியாரை இகழ்ந்தவர்கள் உண்டு, கலைஞரை இகழ்ந்தவர்கள் உண்டு. ஆனால் அறிஞர் அண்ணாவை யாருமே எளிமையா திட்டிட மாட்டாங்க. ஏன்னு கேட்டா அறிஞர் அண்ணா எல்லோருக்கும் எளிமையானவராக வாழ்ந்து காட்டிவிட்டு போயிருக்கிறார். நீங்க யோசிச்சு பார்த்தா தெரியும், நீங்க எதுவா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை எளிமையாக சிந்திக்கக்கூடியவராக இருந்தவர் அறிஞர் அண்ணா. நாம ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கும் போதுதான் தெரிகிறது. நீங்க படிக்கிற பார்த்தீங்களா, அந்த படிக்கிற அந்த உணர்வு அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கின்ற கடைக்கோடி மக்களுக்கும் சென்று சேர்க்கின்ற ஒரு பெருமை யாருக்கு இருக்குதுன்னா அண்ணாவுக்கு தான் இருக்கு. நீங்க நிறைய விஷயத்த சொல்லலாம். நாடகத்தின் வழியாக, தனது பேச்சின் வழியாக தந்தை பெரியார் எப்படி இந்த சுயமரியாதை இயக்கம் இங்க இருக்கிற மக்கள் மானமும் அறிவும் பெற வேண்டும் என்று எண்ணினாரோ அதை சாதாரணமான எளிமையான நடையில் சொன்னார் அறிஞர் அண்ணா. அழகு தமிழில், அந்த தமிழுக்குரியான சிறப்பில் இந்த சமூக மக்களுக்கு அடுக்கடுக்கான மொழிகளில் இந்த தமிழையும் தமிழர்களையும் வாழ்த்துகின்ற அளவிற்கு அறிஞர் அண்ணா சொல்லிவிட்டு போயிருக்கார். இதுக்கு உதாரணம் என்ன தெரியுங்களா? நீங்க இந்த பேச்சை எல்லாம் கேட்டு அமெரிக்காவில் அறிஞர் அண்ணாவை கூப்பிடுறாங்க, அறிஞர் அண்ணாவை பார்க்கணும்னு சொல்றாங்க. அறிஞர் அண்ணா போறாரு, போய் பார்க்கறாரு. போய் பார்த்துட்டு அவங்க சொல்றாங்க, அங்க இருக்கிற போப்பு சந்திக்கிறாரு. இவ்வளவு அருமையா பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுற்றுப்பயணம்லாம் முடிச்சுட்டு போப்பை போய் பார்க்கறாரு. போப்பை பார்த்து விட்டு அறிஞர் அண்ணா சொல்லுகிறார், என்ன தெரியுங்களா, கேட்கிறாங்க. எப்பவுமே போப்பை போய் பார்த்தாங்கன்னா போப் என்ன சொல்லுவாருன்னா, அந்த போப்னா அந்த கிறிஸ்துவ பாதிரியார்களோட ஒரு தலைமை பீடம்னு சொல்லப்படுகின்ற அந்த போப் அவரை பார்க்க போகிறார். அவரை பார்க்க போனதே அவர் எப்பவுமே சந்திச்சுட்டு உங்களோட உரை சிறப்பா இருக்குதுன்னு கேட்டுட்டு சொல்றாரு. எப்பவுமே அவர் என்ன பண்ணுவாருன்னா, யாரு வந்தாலும் ஏதாவது ஒண்ணு நீங்க கோரிக்கையா சொல்லுங்க, நான் அதை கண்டிப்பா நிறைவேற்றணும்னு சொல்லுவார். தமிழ்நாட்டில் இருந்து ஒரு குள்ளமான சட்டை போட்டுக்கொண்டு ஊரூராய் தமிழ்நாட்டின் பெருமையை பேசி தந்த அறிஞர் அண்ணா அங்க போய் கேட்கிறார். என்ன கேட்கிறார்னா, கோவாவினுடைய விடுதலை வீரன் ரொனால்டோ அப்படிங்கிற ஒரு போர் வீரன் சிறையில் அடைபட்டு கிடக்கிறான். அந்த கோவாவினுடைய உரிமைக்காக போராடியவன், அவன் உரிமை அவனை சிறையில் அடைத்து வைக்கிறார்கள். எகிப்து சிறையில் அவன் வாடிக்கொண்டிருக்கிறான், அவனை விடுதலை செய்யுங்கள் என்று அவர்களிடத்தில் கேட்ட பின்பு அந்த போப் அவரை விடுதலை செய்கிறோம் என்று சொல்லி அந்த விடுதலை செய்த பின்பு ரொனால்டோ வருகிறார். யாருன்னே தெரியாது ரொனால்டோவுக்கு, அறிஞர் அண்ணா யாருன்னே தெரியாது. ஆனால் அந்த ரொனால்டோ இங்க பார்க்கிறாரு, தமிழ்நாட்டுக்கு அறிஞர் அண்ணாவை சந்திக்க வர்றாரு. அப்ப வருகின்ற போது அவர் உயிரினம் இல்லை. ஆக ஒரு யார் இங்கே சமத்துவத்திற்காக ஒரு மக்கள் உரிமைக்காக போராடுகிறார்களோ அந்த போராட்ட உரிமையில் தன்னலம் பார்க்காமல் உலகத்தை போற்றுகின்ற அளவிற்கு அறிஞர் அண்ணா வாழ்ந்திருக்கிறார் என்பதை நாம் நினைவு கூற வேண்டும்
வேண்டும் என்பதற்காக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நீங்க சாகின்ற தருவாயில் கூட புத்தகத்தை வைத்து இறந்து போனவர்கள் 2 பேரை சொல்லலாம். நாம் வரலாறு பார்த்திருக்கிறது, பகத்சிங்கை பார்த்திருக்கிறது. அவர் தூக்கு மேடைக்கு போறாரு, அப்ப படிக்கணும்னு சொல்றாங்க, தூக்கு மேடைக்கு போறோம்னு சொல்றாங்க. அப்ப பகத்சிங் சொல்லும் போது எனக்கு ஒரு நாள் அவகாசம் கொடுங்க, நான் ஒரு புத்தகம் படிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க அவகாசம் கொடுக்குறாங்க, போறாங்க. அதே மாதிரி அறிஞர் அண்ணா அறுவை சிகிச்சை செய்கின்ற போது ஒரு புத்தகத்தை படித்துக் கொண்டிருக்கிறார். அங்க இருக்கிற டாக்டர் போய் கேட்கிறாங்க, உங்களுக்கு ஆபரேஷன் செஞ்சிடலாங்க அப்படின்னு சொல்லும் போது அவர் சொல்றாரு, ஒரு வியாழக்கிழமை வச்சுக்கலாம், ஒரு 2 நாள் தள்ளி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. என்ன இவருக்கு ஏதாவது 4 கிழமையில ஏதாவது பிரச்சனையான டாக்டர் வியப்பா கேட்கிறாரு. அதற்கு அவர் பதில் சொல்றாரு, அப்படியெல்லாம் 4 கிழமையில எல்லாம் இது இல்லைங்க, ஒரு புத்தகத்தை நான் படித்துக் கொண்டிருக்கிறேன், நாளை மறுநாள் அதன் இரவோடு முடித்து விடுவேன், அடுத்த நாள் அந்த புத்தகத்தை முடித்த பின்பு எனது ஆபரேஷன்ல வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. யோசித்து பாருங்கள், இந்த சமுதாயத்திற்காகவே தன் தலையை குனிந்து படித்துக் கொண்டே இந்த சமுதாய விடுதலை கேட்ட ஒரு மாபெரும் சிந்தனையாளன் என்று சொல்லக்கூடிய ஒரு மாபெரும் தமிழகத்தின் பெட்டகமாக, அறிவு பெட்டகமாக அறிஞர் அண்ணா இருந்திருக்கிறார் என்பதையும் நாம் இந்த நேரத்தில் நினைவு கூற வேண்டி இருக்கிறது. நினைவு கூறுவதோடு மட்டுமல்ல, ஊரூராக தெரு தெருவாக அண்ணா இன்றைக்கு ஏற்றி இருக்கின்ற அந்த சுயமரியாதை சட்டம், இன்றைக்கு சுயமரியாதை திருமண சட்டம், அது மட்டுமல்ல தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் வைத்த சட்டம் உள்ளிட்ட பல்வேறு விதமான சட்டங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த சட்டங்களை பாதுகாக்க வேண்டிய கடமை இன்றைக்கு நமக்கு மிகப்பெரிய பொறுப்பாக இருக்கிறது. 2024 இந்த தேர்தல் என்பது இந்த சனாதனத்தை வேறறுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாய்ச்சலை அறிஞர் அண்ணாவும் கலைஞரும் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞரும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் நமக்கான அந்த பொறுப்பை இட்டு சென்றிருக்கிறார்கள். அந்த வழியில் இந்த 2024 தேர்தலில் ஒவ்வொரு கிராமம் தோறும் ஒவ்வொரு தெரு தெருவாக சென்று நாம் அந்த கருத்தினை விதைக்க வேண்டும் என்பதையும் சொல்லிக்கொண்டு, திராவிடர் விடுதலை கழகம் சார்பாக நேற்று நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் ஒரு தீர்மானத்தையும் நிறைவேற்றி இருக்கிறார்கள். ஒவ்வொரு கிராமம் தோறும் இந்த இன்றைக்கு நடக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒவ்வொரு கிராமம் தோறும் அனைத்து தமிழ்நாடு முழுக்க அந்த பரப்புரையை செய்ய திராவிடர் விடுதலை கழகம் தயாராகிவிட்டது. அதற்கான உறுதிகளை நாங்கள் சொல்லிக்கொண்டு ஊரூராக செல்வோம், பாசிசத்தை வீழ்த்துவோம், பாசிசத்தை வீழ்த்துவோம், திராவிடத்தை வென்றெடுப்போம் என்று சொல்லி நிறைவு பெறுகிறேன். நன்றி, வணக்கம். திரையுலகிலே திருப்புமுனையை ஏற்படுத்தியவர் தமிழ் சமுதாயத்தின் விடிவெள்ளி பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய நினைவேந்தல் நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய நகர கழகத்தினுடைய செயலாளர் அன்பு சகோதரர் நவநீத கிருஷ்ணன் அவர்களே, இந்த நினைவேந்தல் நிகழ்விலே கலந்து கொண்டு நல்லதொரு உரையை தருவதற்காக காத்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரர் துணை பொதுச் செயலாளர் காசு நாகராஜன் அவர்களே, நகர கழகத்தினுடைய துணை செயலாளர் அன்பு சகோதரர் தர்மராஜ் அவர்களே, மரியாதைக்குரிய நகர கழக துணை செயலாளர் அக்கா அவர்களே மற்றும் கழகத்தினுடைய நிர்வாகிகளே, இங்கே திராவிடம் தமிழ் இன்னும் உயிரோடு இருக்குது என்பதை நிரூபிப்பதற்காக அண்ணாவுக்காக, தந்தை பெரியாருக்காக, தலைவர் கலைஞருக்காக, திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக இங்கே வருகை பெற்றிருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். காரணம், சுதந்திர இந்தியாவிலே 1947க்கு பின்னிட்ட சுதந்திர இந்தியாவிலேயே ஒரே ஒரு இயக்கங்கள் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரே மாநிலம் நம்முடைய தமிழகம். 1967க்கு பின்னால் பேரறிஞர் அண்ணா அவர்களால் திராவிட இயக்கத்தினுடைய ஆட்சி என்பது இன்றளவிலும் ஏறத்தாழ 55 ஆண்டுகளாக ஒரு காங்கிரஸ் இயக்கமோ ஒரு மதவாத சக்தியினுடைய ஒரு இயக்கங்களோ நுழைந்த முடியாத அளவிற்கு எஃகு கோட்டையாக தமிழகம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது அண்ணா. தந்தை பெரியார் தன்னுடைய கருத்துக்களால் தமிழ் சமுதாயத்தை தட்டி எழுப்பினார். மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு. அறிவு என்கிற கல்வி என்கிற ஆயுதம் அனைவருக்கும் வேண்டும். அந்த கல்வி கிடைக்கப்பெற வேண்டும் என்றால் ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத சமுதாயம் உருவாக வேண்டும். அவர் பார்த்த பார்வை
இந்த பார்வையை நடைமுறைப்படுத்துவதற்கு சமுதாய இயக்கமாக இருந்தால் பத்தாது, அதை அதிகார இயக்கமாக மாற்ற வேண்டும் என்று நினைத்துத்தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் 1949 திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற ஒரு பேரியக்கம், திராவிட முன்னேற்ற கழகம் இயக்கத்தை ஆரம்பித்த பொழுது பேரறிஞர் அண்ணா சொல்ற 3 விஷயங்கள். சிம்பிளா கடமை கண்ணியம் கட்டுப்பாடு, அது தாரக மந்திரம். ஆனால் 30 முழக்கங்களை அறிவித்தார் பேரறிஞர் அண்ணா. சமுதாய துறையிலே சீர்திருத்தம், பொருளாதார துறையிலே சமதர்மம், ஏகாதிபத்திய அரசியலில் இருந்து விடுதலை. இதுதான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு சொன்ன செய்தி. சமதர்மமாக பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத நிலை இருக்க வேண்டும், இதற்கு தேவை கல்வி. சொன்னவர் பேரறிஞர் அண்ணா. அண்ணாவின் வழியிலே அண்ணாவின் ஆட்சியை தமிழ்நாட்டிலே அண்ணா மறைந்ததற்கு பின்னால் 1970 நடைபெற்ற மாநாட்டிலே கலைஞர் அறிவித்த 50 முழக்கங்கள். திராவிட இயக்கம், திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் இன்றைக்கு இந்தியாவுக்கு மட்டுமல்ல உலகத்தில் இருக்கக்கூடிய இயக்கங்களுக்கெல்லாம் முன்மாதிரி இயக்கம். கொள்கைகள், கோட்பாடுகள், நம்பிக்கைகள், நடவடிக்கைகள், இதை தாண்டிய ஒரு இயக்கம், உலகத்திலேயே மிகச்சிறந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். அந்த இயக்கத்திலே கலைஞர் அவர்கள் அந்த மாநாட்டிலே அறிவித்தார் 1970 அண்ணா வழியில் அயராது உழைப்போம், ஆதிக்கப்பட்ட சமுதாயம் அமைத்தே தீர்வோம், இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம், வன்முறை தவிர்த்து வறுமையை வெல்வோம், மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியிலே கூட்டாட்சி, வன்முறை தவிர்த்து வறுமையை வெல்வோம், தேவை கல்வி. அந்த கல்வியினுடைய முக்கியத்துவத்தை கொடுத்துத்தான் நம்முடைய இயக்கங்கள் இருந்து வருகிறது என்பதற்கான உதாரணம். இதைத் தொடர்ந்து தலைவர் கலைஞருக்கு பின்னால் பேரறிஞர் அண்ணாவின் கொள்கைகளை, தந்தை பெரியாருடைய சமுதாய சீர்திருத்தத்தை சட்டங்களின் வடிவிலாக கொண்டு வந்த அண்ணாவின் வழியில், கலைஞரின் வழியில் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் கலைஞர் இல்லாத ஒரு மாநாடு, உடல்நலக் குறைவிலே இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் இருந்த நிலையிலே 2018 தளபதி மு க ஸ்டாலின் அறிவித்தார் 50 முழக்கங்கள். கலைஞர்களின் கொள்கைகளை, கலைஞர்களின் கட்டளையை கண்போல காப்போம், அண்ணாவின் வழியில் அயராது உழைப்போம் சொன்னவர் கலைஞர். கலைஞரின் கட்டளைகளை கண்போல் காப்போம், தமிழரை போற்றி தமிழை வளர்க்குவோம், அதிகார குவியலை அடித்து நொறுக்குவோம், மதவெறி மாய்த்து மனிதநேயம் காப்போம், வளமான தமிழகத்தை வார்த்தெடுப்போம் சொன்னவர் தளபதி மு க ஸ்டாலின். இந்த இயக்கத்தினுடைய அச்சு வேர்களாக, ஆணி வேர்களாக இயக்கம் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த முழக்கங்கள். அதிக நேரம் எடுத்துக்கொள்ள ஆசைப்படவில்லை. அன்பு சகோதரர் பேசிவிட்டு அமர்ந்ததால் நான் சார்ந்திருக்கக்கூடிய சட்டம் சார்ந்த சொல்லி இருப்பதால் ஒரே ஒரு கருத்தை சொல்லி நடைபெறுகின்றேன். உலகத்திலே ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு சட்டங்கள், ஒவ்வொரு வடிவமைப்புகள். பிரிட்டிஷ்காரர் இந்தியாவை ஆண்ட போது ஏறத்தாழ 300-400 ஆண்டுகள் கிழக்கிந்திய கம்பெனிக்கு தனி சட்டம். கிழக்கிந்திய கம்பெனிக்கு பின்னால் இங்கிலாந்து பாராளுமன்றத்தின் கீழ் இந்தியா அடிமைப்பட்டு இங்கிலாந்தின் மூலமாக நடைபெற்றுக் கொண்டிருந்த பொழுதுதான் நிறைய ஆக்ட்ஸ் வந்துச்சு. அதுல 1810, 1819, 1861 இந்து சட்டம். அந்த இந்துவனுடைய சட்டத்திலே திருமணம் என்பது ஒரு பிரிவு. அந்த பிரிவில் ஏறத்தாழ அந்த ஒரு திருமணம் என்றால் எப்படி நடைபெற வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருந்து அப்படித்தான் திருமணம் நடந்துச்சு. ஆனால் தமிழ்நாட்டிலே யார் ஒருவரும் எவரையும் திருமணம் செய்து கொள்ளலாம், சமுதாய சீர்திருத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்று கூக்குரலிட்டு அனைவரையும் தட்டி எழுப்பிய தந்தை பெரியார் 1926 இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒரு சுயமரியாதை திருமணத்தை செய்து வருகிறார். 1926 சுயமரியாதை திருமணம் செய்து அந்த திருமணம் சட்டப்படி செல்லுமா செல்லாதா, அதான் பிரச்சனை. 1955 இந்திய நாடு சுதந்திரம் வந்ததற்கு பின்னால் 1947 பின்னால நம்மை நாமே ஆண்டு கொள்ள வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட சட்டங்களில் தான் இன்னைக்கு நம்ம பண்ணிருக்கக்கூடிய தேர்தல் முறை. பிரிட்டிஷ்காரனுடைய தேர்தலுக்கு பின்னால் 1950 இந்தியாவுடைய குடியரசு. அந்த 1950 இந்திய குடியரசின் மூலமாக பீப்புள் ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்ட், நம்மை நாமே தேர்ந்தெடுத்துக் கொள்ளுகிற முறைகள். 18 வயசா, இப்ப 18 வயசு, அப்ப 21 வயசுல ஓட்டு போடணும். இப்படியான தேர்தல் முறைகளிலே முதல் முறையாக இந்தியாவில் நடைபெற்ற தேர்தல் அனைவருக்கும் தெரிந்து கொள்வதற்காக சொல்லுகிறேன். முதல் முறையாக இந்தியாவில் நடைபெற்ற தேர்தலிலே ஒரே வாக்குப்பெட்டியிலே எல்லாருக்கும் ஓட்டு போட முடியாது. முதல் முறையாக நடைபெற்ற தேர்தலிலே ஒவ்வொரு கட்சிக்கும் தனித்தனியா தான் பாக்ஸ் இருக்கும். இப்பொழுது சீர்திருத்தங்களின் வழியாக நம்மெல்லாம் இவிஎம் மிஷின் வரைக்கும் வந்துட்டோம்.
இப்படி சட்டங்கள் உருவாக்கப்பட்டு 1950 நம்மை நாமே தேர்ந்தெடுத்துக் கொண்டு நம்ம இயக்கிக் கொண்டிருந்த அந்த சட்டத்தின் வடிவில் 1955 இந்து மேரேஜ் ஆக்ட், இந்து திருமண சட்டம் வருகிறது. இந்த இந்து திருமண சட்டம் வந்தவுடன் அந்த திருமண சட்டத்திலே பல உட்பிரிவுகள், புரோகிதரை வச்சுதான் கல்யாணம் பண்ணணும், மாலை மாத்தணும், மோதிரம் அணிந்து கொள்ளலாம், நிறைய உட்பிரிவுகள் இருக்கும். அது பேசினா அரை மணி நேரம் போகும். இப்படி போயிட்டு இருக்கும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தை சமுதாய இயக்கத்திலிருந்து அரசியல் வடிவத்திலே கொண்டு வர வேண்டும் என்று நினைத்த பேரறிஞர் அண்ணா அவர்கள் 1952 திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலிலே போட்டியிடவில்லை. ஆனால் தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்ற தேர்தலில் ஏறத்தாழ 42 வேட்பாளர்களுக்கு ஆதரவு அளிக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். எப்படி ஆதரவு அளிக்கிறது என்றால், உலகத்திற்கே புதுமையாக எங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களே ஆனால் அபிடேவிட் அடிச்சு ஸ்டாம்ப் பேப்பர்ல கையெழுத்து வாங்கி பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆதரித்தார். 42 பேரை, அதுல நிறைய பேர் வெற்றி பெறுகிறார்கள். வெற்றி பெற்று வந்ததற்கு பின்னால் 1957 திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலில் போட்டியிடலாமா என்னவென்று காரணம் என்று கேட்டால், அண்ணாவை இன்று நினைத்துக் கொண்டிருப்பதற்கு ஒரு காரணம், அண்ணா அடுத்தவரை மதித்தவர், அண்ணா அனைவரையும் தம்பிகளாக பார்த்தவர், அண்ணா மாற்றான் தோட்டத்திற்கு மல்லிகைக்கு மனமுண்டு என்று மாற்றாரையும் மதித்தவர். அதனால்தான் கரும வீரர் காமராஜர் அவர்களுக்கு ஆதரவளித்தார் அண்ணா. தமிழக அரசியல் வரலாறு. திராவிட முன்னேற்ற கழகம் 1957 போட்டியிடுகிறது. 1954 தமிழ்நாட்டில் நடைபெற்ற இடைத்தேர்தலிலே காமராஜர் அவர்கள் போட்டியிடுகிறார். என்ன காரணம்? குலக்கல்வி திட்டம் என்பது ராஜாஜி அவர்களால் கொண்டு வரப்பட்டது. காலையிலிருந்து மத்தியானம் வரைக்கும் ஸ்கூலு, மத்தியானத்துக்கு மேல அவங்களுடைய தொழில் அவங்க செய்யணும். இதுதான் குலக்கல்வியினுடைய திட்டம். ஒரு சட்டம் கொண்டு வரப்படுகிறது. அதை கடுமையாக எதிர்த்தார் தந்தை பெரியார். பெரியாரின் வழியிலே அண்ணாவும் தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய போராட்டங்கள். அப்பொழுது ராஜாஜி அவர்கள் ராஜினாமா செய்கிறார். தமிழ்நாட்டுடைய முதல்வராக குலக்கல்வி திட்டத்தை எதிர்த்த காமராஜர் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வருகிறார். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அரசியலுடைய தலைவர்கள் தனக்குன்னு ஒரு தொகுதி, அந்த தொகுதியில தன்னுடைய ஜாதிக்காரர், தன்னுடைய ஆளு, அவங்க நின்னாதான் ஜெயிக்க முடியும்னு தான் நம்ம ஓட்டுக்கும் அந்த தொகுதியும் பார்ப்போம். காமராஜர் அவர்கள் இடைத்தேர்தலை சந்திக்கிறார். அப்ப காமராஜர் அவர்கிட்ட போய் எல்லாரும் சொல்றாங்க, நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ராங்கான காங்கிரஸ் பேரியக்கம் எங்க ஸ்ட்ராங்கா இருக்குதோ அந்த இடங்கள்ல போய் நீங்க போட்டியிட்டுக்கலாம். அப்போ காமராஜர் அவர்கள் சொல்கிறார், நான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், என்னை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்கிறார்களா இல்லையா என்றால் தெரிந்து கொள்வதற்காக தமிழ்நாட்டில் எந்த தொகுதி இடைத்தேர்தலில் காலியாக இருக்கிறதோ அந்த தொகுதியிலே தான் நான் போட்டியிடுவேன். அப்படித்தான் குடியாத்தத்திலே நடைபெற்ற இடைத்தேர்தல். குடியாத்தத்திலே நடைபெற்ற இடைத்தேர்தலே காமராஜர் அவர்களுக்காக பிரச்சாரம் செய்தவர் பேரறிஞர் அண்ணா. என்ன காரணம்? நம்மளுடைய கருத்துக்களையும் நம்மளுடைய கொள்கைகளையும் எந்த விதமான சமரசமும் செய்து கொள்ளாமல் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நான் ஆதரவு அளிப்பேன் சொன்னவர் அண்ணா. காமராஜர் அவர்கள் அப்படி வெற்றி பெற்றார். அதற்கு பின்னிட்டு தான் 1957 திராவிட முன்னேற்ற கழகம் முதல் முறையாக போட்டியிடுகிறது. 15 சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்திலே நுழைகிறார்கள். தமிழர் அறிஞர், முத்தமிழறிஞர், பேரறிஞர் அண்ணாவின் வழியிலே இன்று வரையிலும் தமிழுக்காக வாழ்ந்து மறைந்த தலைவர் கலைஞர் அவர்களும் போட்டியிட்டு வென்று வருகிறார். 1957 மறையும் வரையிலும் உலகத்திலேயே ஒரு மனிதர் எம்எல்ஏவாகவே இருந்தார் என்று சொன்னால் அவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தான். 1957 மறையும் வரையிலும் தொடர்ந்து எம்எல்ஏ, மந்திரி, முதலமைச்சர். என்ன காரணம் என்று கேட்டால், அண்ணாவின் வழியில் கலைஞர் இந்த தமிழ்நாட்டை சீர்தூக்கி நிறுத்திய காரணம். அப்ப அண்ணா 1957 62 போட்டி போடுறாரு. அதில் தோல்விகள் வருகிறது. தோல்வியை சந்திக்கிறார். பின்னிட்டு 1967 திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய வெற்றி பெறுகிறது. இங்கதான் பிரச்சனை. வந்ததையுமே நம்மளுக்கு ரொம்ப ஒரு பிரச்சனையா இருக்குது. இந்தியா முழுக்க நிறைய சுயமரியாதை திருமணங்கள்லாம் செஞ்சு வச்சாச்சு. இது லீகலி அக்செப்டட் கிடையாது. என்ன பண்ணலாம்? பேரறிஞர் அண்ணா அவர்கள் தமிழ்நாடு என்கின்ற பெயரை மாற்றியதில் முதல் சட்டம். அதற்கு பின்னிட்டு அவர் எடுத்துக்கொண்ட முயற்சி சுயமரியாதை திருமண சட்டத்தை பற்றி தான் அவர் சிந்திச்சார். மார்ச் மாதம் 1967 திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி ஏறத்தாழ 8 மாதங்கள் சிந்திச்சு ஒரு டிராப்ட் போடுறாங்க.
இந்த சுயமரியாதை திருமண சட்டத்துக்கு வந்து என்ன சரத்துக்கள் கொண்டு வரலாம், எப்படி எல்லாம் அதை வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணலாம். ஏனால் அந்த சட்டம் என்பது மத்திய அரசாங்கத்துடைய சட்டம். இந்து திருமண சட்டம் என்பது மத்திய அரசாங்கத்துடைய சட்டம். அதை நம்ம அமெண்ட்மெண்ட் பண்ணணும், தமிழ்நாடு அரசாங்கம் அமெண்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 8 மாதங்கள் சிந்திச்சு இன்னைக்கு ஒண்ணு இல்ல, தமிழ்நாட்டினுடைய சட்டத்திலே சட்டமன்றத்தில் ஒரு சட்டம் நிறைவேற்றப்பட்டால் இந்த டிராப்டை வந்து ஒரு விவாதத்துக்கு வச்சு குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவாங்க நடைமுறை. மத்திய அரசாங்கத்தில் ஒரு சட்டம் வரும்பொழுது மத்திய அரசாங்கத்தினுடைய நவம்பர் திங்களில் அமல்படுத்துவதிலும் அதிலே ஒரு சுவாரஸ்யம் இருக்கிறது. இந்திய அரசியல் வரலாற்றிலேயே ஒரு சட்டம் வந்துச்சுன்னா இன்னைக்கு அமலுக்கு வந்து இன்னைக்கு காலையில் தான் செயல்படும். ஃபைன் பண்றாங்க, நேற்று வரைக்கும் இருக்கக்கூடிய சட்டத்தில் தான் நேற்று ஃபைன், இன்னைக்கு வந்தாச்சு இன்னைக்கு தான். ஆனால் நீ தனியாக நடந்து செல்ல வேண்டும் என்றால் உனக்கு தேவை கல்வி, கல்வி, கல்வி. அப்படிப்பட்ட கல்வி என்கின்ற அந்த உன்னதமான ஆயுதத்தை பயன்படுத்தித்தான் நம்மை வளர்த்து திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதுமே தலைவர் கலைஞருக்கு பின்னால், தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு பின்னாலும். ஆசு நாகராஜன் அவர்களே, நகர கழகத்தினுடைய துணை செயலாளர்கள் அருமையினர் தர்மராஜ் அவர்களே, பாத்திமா அவர்களே, மற்றும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய மாநில திராவிட இயக்க பகுத்தறிவு பேரவையினுடைய இளைஞரணி செயலாளர் பிரபாகரன் அவர்களே, மற்றும் வழக்கறிஞர் பிரபாகரன் அவர்களே, மற்றும் கோபி அவர்களே, இங்கே திரண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எண்ணரும் சொந்தங்களே, உறவுகளே, வணக்கம். அண்ணாவின் நினைவு நாளிலே அவர்களுடைய நினைவுகளை பற்றி பேசத் தொடங்கினால் எந்த ஒரு தாழ்ந்த ஒவ்வொரு நொடியும் வரலாறாக மாற்றி சென்றவர் தான் அண்ணா. அப்படிப்பட்ட வரலாறை எடுத்துரைக்க வந்திருக்கிறார் அருமையண்ணன் காசு நாகராஜ் அவர்கள். அண்ணன் மணிகண்டன் அவர்கள் தெரிவித்தது போல அந்த சட்டத்தை இயற்றுகின்ற வேளையிலே அண்டு என்றிருந்தது, அதை ஆர் என்று பெரியார் அவர்கள் மாற்றி அமைத்து தந்தார்கள். அதன்படி சுயமரியாதையை, சமத்துவத்தை, சமூக நீதியை விட்டு சென்றிருக்கக்கூடிய அண்ணாவின் வழியில ஏதோ நிறைய கருத்துக்களை சொல்லலாம், ஆனா நேரம் குறைவாக இருக்கிறது. கன்ஜெக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஆங்கில புலமை பற்றி கூட இங்க எடுத்து சொல்லலாம், அனைவரும் அறிந்து கொண்டிருந்தார். எல்லாத்தையும் அண்ணன் காசு நாகராஜ் அவர்கள் தெரிவிப்பார்கள் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி, எதையும் தாங்கும் இதயத்தை இரவலாக பெற்ற முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களையும், திராவிட ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நல்லாட்சி நாயகர் எங்கள் தளபதியார் அவர்களையும், எங்களை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கக்கூடிய இளைஞரனுடைய செயலாளர் அருமையண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் வணங்கி விடைபெறுகிறார். அதற்கு முன் மனித சக்தியை ஒருமித்தமாக புகுத்தி, ஒரு இடத்தில் புகுத்தி, அந்த சக்தியை இன்னொரு பரிணாம வளர்ச்சி அடைய செய்யக்கூடிய ஆற்றல் மிகுந்த பணிதான் இந்த திராவிட இயக்க கருத்தரங்கம். அந்த பணியினை முன்னெடுத்திருக்கக்கூடிய நகர திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.